என்னங்கண்ணே சொல்றீங்க? நீங்க செய்யறது கொஞ்சமா நியாயமா? அவன் நாட்டை கொள்ளையடிச்சு திரியிறானுங்க. அவனுங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவங்கள வக்கல்ல. இங்க வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக பல கைது நடவடிக்கைகள் இப்பொழுது ஒரு சில நாட்களாக அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது எதை உணர்த்துகின்றன என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்றீங்களா அண்ணா? இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீங்க? டே தம்பி, இத பத்தி நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதனுடைய அசம்பாவிதங்கள் அங்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் டிவிகே கட்சியினர், அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்கள், இவர்கள் தான் காரணம் என்று யார் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம எதுக்கு இவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணும்? நம்மள்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்து, துஷ்பிரயோகம் பண்ணு, உடனே அவன் தூக்கி உள்ள வை, ஒரு 10 பேரை தூக்கி உள்ள வையே, மத்தவன் எல்லாம் தன்னை போல அடங்குறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே தம்பி இப்ப இது மாதிரி செயல் நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு தோணுதுடா தம்பி. நக்கீரன் பத்திரிகை ரிப்போர்ட்டரான கோபால் அவர்கள் விஜய் அவர்களை நாயே பேயே உனக்கு என்னடா தகுதி இருக்கு, இப்படி வாடா போடா இப்படி ஒருமையில பேசி அவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு நக்கீரன் கோபால் அவர்கள். இத இந்த அரசாங்கம் எந்த விதமான கேள்வியுமே கேட்காம எதிர்த்து தன்னுடைய கருத்தை முன்வைத்த வரதராஜன், இந்த நேதாஜி யூடியூப் சேனலை சேர்ந்த வரதராஜன், நெட்ஃபிளிக்ஸ் சேனலை சேர்ந்த பெலிக்ஸ் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்துக்கு எதிராக வைத்தார்கள். வேற எந்த விதமான அநாகரிக பேச்சும் பேசல. அப்படி இருக்கும்போது இவர்கள் மீது கைது நடவடிக்கை ஏவி விட்டு இருக்கிறது. நக்கீரன் கோபால் அவர்கள் இது மாதிரி வதந்தியும் அவதூறையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவரு மேல எந்த விதமான கைது நடவடிக்கையும் எடுக்க விஜய் மேல அவதூறு பரப்புறாரு. இந்த அரசாங்கம் நீங்களும் அவதூறு பரப்ப கூடாது, தாவேகாவினரும் அவதூறு பரப்பக்கூடாதுன்னு 2 பேர்த்தையும் கைது பண்ணியிருந்தால் இந்த அரசாங்கம் நியாயமான அரசாங்கம் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனா நீங்க இந்த கோபாலு இது மாதிரி தாவேகாவை இருக்க பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் வெளியில பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா தாவேகாவினர் யார் பேசுறாங்களா அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறீங்க. இது என்ன ஒரு ஜனநாயக ஆட்சி? இது கைது நடவடிக்கைன்னா கோர்ட்ல கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு யாரும் வெளியில பேசாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அதை மீறி யார் பேசுறாங்களோ அவங்க தூக்கி உள்ள வச்சா அது நல்ல அரசாங்கம், உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா யார் பேசுறாங்களே அவங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு அரசாங்கத்தை பார்த்து யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கிறது இது எந்த விதத்துல நியாயம்? அண்ணே, இது மாதிரி தொடர்ச்சியான கைது நடவடிக்கையால பத்திரிகையாளர் மனநிலையும் கருத்து சுதந்திரமாக பேசுபவர்களின் மனநிலையும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. உதாரணத்துக்கு பாக்கணுமான்னா தம்பி, நெட்ஃபிளிக்ஸ் பெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணனாங்க. காலையில கைது பண்ணிவிட்டு சாயந்தரம் விட்டுட்டாங்க. இதுல என்னடா தம்பி இருக்குது? காலையில மெனக்கட்டு அங்கிருந்து ஒரு 5 பேர் 10 பேராட்டம் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் வெளியே விட்டுறாங்க. அப்படி உண்மையிலேயே அவர் கலவரத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா இவங்க வெளியே விடுவாங்களா? இது எல்லாம் ஒரு மக்கள் மத்தியில ஒரு பீதியை கலப்பணும், தாட்டுக்கு வரதுக்கான டிராமா தாண்டா தம்பி இது. இதனால ஒன்னும் அவங்களால பண்ண முடியாது. கருத்து சுதந்திரமா பேசுறவங்கள மீறி போனா என்ன, இவங்க உள்ள தூக்கிட்டு போய் ஒரு 4-5 நாள் வைப்பாங்க, இல்ல 10 நாளே வைக்கிட்டோம். அவங்க வெளியே விட்டுட்டு தான் ஆகணும். தேவையில்லாம மக்கள் வரி பணத்துல வண்டி எடுத்து ஜீப் எடுத்துட்டு பிடிச்சி உள்ள தூக்கிட்டு போய் போட்டு அப்புறம் வெளியே விட்டுட்டு இருப்பாங்க. உண்மையில பிடிக்க வேண்டியவனுங்க எல்லாம் வெளியே சுத்திட்டு திரிவானுங்க. அவனுங்களை பிடிக்க மாட்டாங்க. இது மாதிரி ஏதாவது கருத்து சுதந்திரம் பேசுறவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்க இல்லைன்னா தூக்கி வைக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து பேசினா அரசாங்கத்துக்கு சரியான பதில் கொடுக்கட்டும், சரியான கருத்து சொல்லட்டும். அதுதானே ஒரு ஜனநாயகம், அதுதானே ஒரு நல்ல அரசியல், நல்ல ஆட்சின்னு மக்கள் மத்தியில் பேர் எடுக்கும். இவங்க தூக்கி உள்ள வைக்கும் போதே அவங்கள்ட்ட ஏதாவது தப்பு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அவங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தான் இவங்க தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இவங்க நம்மள கேட்டு ஏதாவது நம்ம தப்பு வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சா என்னமோ தெரியலடா தம்பி. இப்படி தூக்கி உள்ள வைக்கிறாங்க, சாயந்தரம் வெளியே விட்டுறாங்க. பாக்கலாம் தம்பி, பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான். அண்ணா, இது மாதிரியான கைது நடவடிக்கையினால இனிமேல் நாம பேசவே கூடாதாங்கன்னா, எந்த கேள்வியா அரசாங்கத்தை எதிர்த்து நாம கேட்கவே கூடாதாங்கன்னா, இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கன்னா? டே தம்பி, பேசவே கூடாதுன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கோர்ட்ல அந்த கேஸ் போயிட்டு இருக்குது. அதனால இந்த கரூர் சம்பவத்தை பற்றியோ, விஜயை பற்றியோ, அரசாங்கத்தை பற்றியோ, திமுகவை பற்றியோ ரொம்ப அவதூறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு பேசக்கூடிய நேரம் வரும். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும் போது கருத்து தெரிவிச்சா கோர்ட் அவமதிக்கிற வழக்குல உங்களை கைது பண்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த ஆர்வ மிகுதியால உணர்வு பூர்வமாக பேசும் இந்த இளைஞர்கள்
சற்று தாழ்ந்து விஜய் இப்ப எப்படி கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரா? ஏன் அவருக்கு தெரியாதா அவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு? இப்ப நாம அமைதியா இருக்கக்கூடிய நேரம், அதனால இப்ப அமைதியா தான் இருந்தாகணும். நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப நம்மளுடைய கருத்தை எடுத்து ஸ்ட்ராங்கா வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல விஜய் இருக்கிற மாதிரியே அவர்களுடைய தொண்டர்களும் இப்ப சற்று தாழ்ந்து அமைதி இப்ப கொஞ்சம் தாழ்ந்து போங்க, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், நீங்களும் கேள்வி கேட்கலாம், உங்களுடைய கருத்தை சுதந்திரமாக வெளியிட தெரியப்படுத்தலாம். அப்பொழுது நீங்க ஆளுங்கட்சியை பத்தியோ அரசாங்கத்தை பத்தியோ உங்களுடைய கருத்தை ஸ்ட்ராங்கா வீங்க. ஆனா இப்ப பேச வேண்டாம். ஏன்னா இப்ப பேசறதுக்கான சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. யாராவது அரசாங்கத்தை பற்றி கொஞ்சம் பேசினாலும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அதனால இளைஞர்களே சற்று பொறுமையாக நிதானம் காத்து, விஜய் இப்ப எப்படி அமைதியா இருக்கிறாரோ அது போல நீங்களும் சற்று அமைதியாக இருங்கள். கோர்ட்ல கேஸ் கூடிய விரைவில் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு உங்களுடைய கருத்தை சுதந்திரமாக தெரியப்படுத்துங்கள். அதை மீறி இப்போ 1-2 கருத்து நீங்க சொல்லுனாலும் அதை ரொம்ப அவதூறு படுற மாதிரி சொல்ல வேண்டாம். ஒன்ஸ் கைது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உங்க சேனல்ல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் செய்ய முடியாமல் போய்விடும். நீங்க ஜெயில இருந்து வெளியே வர்றது எப்பன்னு தெரியாம போகும். அன்னவர்களும் உங்களுக்கு ஜெயில மன ரீதியா நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க சகிச்சிட்டு இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மையோட அங்க இருந்துட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அது வரைக்கும் உங்க சேனல்ல எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாம டவுன் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி சூழ்நிலைனா இருக்குது. இதெல்லாம் நன்றாக யோசிச்சு விஜய் ரசிகர்கள் சற்று தாமதமாக இந்த காலத்துல இருந்து கோர்ட்ல கேஸ் தீர்ப்பு வந்த பிறகு உங்களுடைய ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக வெளியே வைங்க. அததான் விஜயம் விரும்புவாரு. விஜயம் இப்ப அப்படிதான் இருக்கிறாரு என்பதை ரசிகர்களாகிய தொண்டர்களும் நன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய அவா.